தலையா பார்க்குறாங்க. நடந்து கொண்டிருப்பது பி போலுக்கான போட்டி. அண்ணாமலை அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. ஒரு அட்டகாசமான போட்டி, அற்புதமான போட்டி. கடைசி நிமிடம் வரை விறுவிறுப்பான போட்டியை பார்க்க போகிறோம். இந்த போட்டியானது சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் நடத்திய கபடி போட்டியில் பூல் வின்னர் ரன்னருக்கான போட்டி. அதுவும் கல் நானே கொடுத்துருக்கேன் 4 பேர்கிட்ட. கல் நானே கொடுத்துட்டு வந்துருக்கேன் 4 பேர்கிட்ட. ஜெர்சி நம்பர் 6 கார்த்திகா இன்று உலக புகழ் பெற்ற வீராங்கனை. ஆனால் இந்த போட்டி நடக்கும்போது அந்த அளவுக்கு புகழ் பெறவில்லை. இருந்தாலும் கண்ணகி நகர் அணியில் அன்றும் இவர் நட்சத்திர வீராங்கனையே. திருவண்ணாமலைக்கு வாய்ப்புனா நம்ம சாப்பிடும்போது சொன்னாருன்னா நான் போயிட்டு வரேன். போட்டி சமபலமாக போயின்னு இருக்கு. இரு அணிகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள் அல்ல என்று சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. விடுங்க. ப்ரோ கொஞ்சம் பேக்ல வாங்க. கண்ணகி நகர் 6 வெற்றி புள்ளியும் எடுத்து ஆடி வருகின்றன. இதுவரை நடந்த போட்டியில் ஏவிஎஸ் கல்லூரி 7 புள்ளிகளும் கண்ணகி நகர் 6 புள்ளிகளும் எடுத்து விளையாடி வருகின்றனர். மதுரை ஜமால் முகமது திருச்சி, அதனையும் தொடர்ந்து மாஸ்டர் ஸ்டூடெண்ட் பத்தனூர் வாராகி அம்மன் ஜேடர் பாளையம். இரு அணியும் சமம் வாய்ந்த அணிகள். சவாஸ் பாயிண்ட் கண்ணகி நகர். கார்ல தானே வந்தாங்க, இந்துட்டு விளையாட்டு போய்க்கலாம். டிவில இருக்கு பாருங்க. ஆனா ஏபிஎஸ் 8 கண்ணகி நகர் 10. அவங்க நம்பல. கண்ணகி நகருக்கான ஜெர்சி நம்பர் 6 மீண்டும் என்ற புள்ளிக்கணைகளில்
பி போல் பிரிவிலே வின்னர் ரன்னருக்கான போட்டி. தற்போது முன்னிலையில் கண்ணகி நகர் சென்னை. இதனைத் தொடர்ந்து ஜமால் முகமது திருச்சி அதனை எதிர்கொள்ள வேண்டியது சிபிஆர் மதுரை போல் டி லீக் பிரிவு. பதினொன்றுக்கு 10 என்ற புள்ளி கணக்கிலே கண்ணகி நகர் சென்னை ஒரு புள்ளி முன்னிலை. சிவன் எங்கிருந்தாலும் விழாமலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சமபலம் வாய்ந்த இரு அணிகளுக்குள் நடக்கும் போட்டி இப்படித்தான் விறுவிறுப்பாக இருக்கும். இரு அணிகளும் இடைவேளையின் போது சம புள்ளிகள் எடுத்து விளையாடுகின்றனர். கண்ணகி நகர் சிவானந்த் எங்கிருந்தாலும் விரைந்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பதினாறுக்கு 11 என்ற புள்ளி கணக்கில் தற்போது ஏவிஎஸ் சேலம் மேலே எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இந்த மாபெரும் கபடி தொடர் போட்டிக்கு வந்திருக்கின்ற திரு ஈஸ்வரன் பைனான்ஸ் அன்னார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே முன்னாடி போட்டு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. ஏவிஎஸ் கல்லூரி 17 புள்ளிகளும் அதை எதிர்த்து விளையாடும் கண்ணகி நகர் 13 புள்ளிகளும் எடுத்து விளையாடி வருகின்றனர். 4 புள்ளிகள் முன்னிலையில் ஏவிஎஸ் கல்லூரி. மிகச்சிறப்பான அதனைத் தொடர்ந்து திரு சிவகுமார் அண்ணாமலை அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. எங்க 15 கண்ணகி நகர் சென்னை. 18க்கு 15 மீண்டும் ஒரு வெற்றி. சரியான போட்டி. சேலம் 18 கண்ணகி நகர் சென்னை 17. ஒரே ஒரு புள்ளி முன்னிலை. ஒரு புள்ளி முன்னிலையில் ஏவிஎஸ் சேலம். நடந்து கொண்டிருப்பது பி போலுக்கான ரன்னர் வின்னர் போட்டி. சரியான போட்டி. 18க்கு 18 கடைசி 5 நிமிடம். 18க்கு 18 மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சேலம். 19க்கு 18 புள்ளிகள் நிலவரம் கல்கட்ட பரிசு ரூபாய் 5000 வழங்கிய திரு ஃபயர் சர்வீஸ் ராஜா அன்னார் அவர்களை விழாக்குழுவின் சார்பில் அன்போடு வருக என வரவேற்கின்றோம். ஏவிஎஸ் சேலம் 21
கண்ணகி நகர் சென்னை 20. ஒரே ஒரு புள்ளி முன்னிலையில் ஏவிஎஸ் சேலம். வெகு விரைவாக ஒரு ஆல் அவுட் நிகழ்த்தி புள்ளிகளை சமன் செய்துள்ளது கண்ணகி நகர். அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள ஃபயர் பிரின்ஸ் ராஜா அம்மன் அவர்களை வருக வருகை என வரவேற்கின்றோம். தற்போது ஏவிஎஸ் சேலம் 22 அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இருபத்தி 22-23 என்ற புள்ளி கணக்கில் கண்ணகி நகர் சென்னை முன்னிலை. கடைசி 3 நிமிடம். 22-24 கண்ணகி நகர் சென்னை முன்னிலை. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஏபிஎஸ். இதனைத் தொடர்ந்து விரைந்து ஆடுகளம் காண வேண்டிய அணி சிபிஆர் மதுரை ஜமால் முகமது. இருபத்தி 23-25 என்ற புள்ளி கணக்கில் கண்ணகி நகர் சென்னை 2 வெற்றி புள்ளிகள் முன்னிலை. ஊக்கப்புள்ளி ஏவிஎஸ்க்கு, வெற்றி புள்ளி கண்ணகி. இன்னைக்கு செமிக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் தலை தான் தெரியுது, பாதி டிஸ்பிளே லைவில் ஃபுல்லாக அவங்க தலையாக பார்க்குறாங்க. ஒரு அற்புதமான போட்டியை கண்டு ரசித்தோம்.